மேஜர் முகுந்த் வரதராஜனின் கதையை சொல்லும் வாழ்க்கை வரலாற்று போர் நாடகம். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கிய திரைப்படம் இந்திய அதிகாரியின் வாழ்க்கைக்கு ஒரு கண்ணோட்டத்தை வழங்குகிறது. இது அவரது நாள்களிலிருந்து சேவையில் உள்ள காலத்திற்கு எங்களை எடுத்துச் செல்கிறது. இந்த திரைப்படம் மேஜர் வரதராஜனின் நினைவையும் தனது நாட்டிற்கான அர்ப்பணிப்பையும் புகழ்விக்க விரும்புகிறது. இது ஒரு போர் திரைப்படத்திற்கு மேலானது. இது துணிச்சல், தியாகம், குடும்பம் மற்றும் நட்பு உறவுகளின் கதையாகும். திரைப்படக்காரர்கள் மேஜர் வரதராஜனின் பயணத்தின் உணர்ச்சி மையத்தை வெற்றிகரமாக பிடிக்கிறார்கள். இவர்கள் வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்கள் செய்த தியாகங்களை வெளிப்படுத்துகிறார்கள். திரைப்படம் அனைவருடனும் ஒத்திசைவாக உள்ளது. அதன் சக்தி வாய்ந்த கதை சொல்லலுக்கும் வலுவான உணர்ச்சி மையத்திற்கும் இது போர் மனித கட்டுப்பாட்டை நமக்கு நினைவூட்டுகிறது. இது தனது நாட்டிற்காக சேவையாற்றும் மக்களின் துணிச்சலையும் கொண்டாடுகிறது. இந்த திரைப்படத்தின் வெற்றி பார்வையாளர்களுடன் உணர்ச்சி அடிப்படையில் இணைவதற்கான திறனில் உள்ளது. இது ஒரு உண்மையான வீரனுக்கு உரிய அஞ்சலியாகும். இது ஆயுதப்படைகளால் செய்யப்பட்ட தியாகங்களை நினைவூட்டுகிறது. இந்த திரைப்படம் முகுந்தின் மதராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில் மாணவராக உள்ள வாழ்க்கையுடன் தொடங்குகிறது. அவர் இராணுவ ஆசைகளை நாம் காண்கிறோம். அவர் ஆற்றல்மிகு இளைஞர் மற்றும் நாட்டுப்பற்றுடன் உள்ளவர். பின்னர் கதை பயிற்சி அகாடமியில் அவரது காலத்திற்கு மாறுகிறது. முகுந்த் கடுமையான பயிற்சியை செய்கிறார். அவர் பல சவால்களை எதிர்கொள்கிறார். அவரது குணத்தை உருவாக்கும் மற்றும் ஒரு வீரராக இருப்பதற்கான எதிர்கொள்ள தயாராக செய்கிறது. முகுந்தின் ஒரு இளம் மாணவராக இருந்து அர்ப்பணிக்கப்பட்ட வீரராக மாறும் மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த திரைப்படம் இராணுவத்தில் ஒரு தொழிலுக்கு வரும் கடினங்கள் மற்றும் தியாகங்களை விவரிக்க தயங்கவில்லை. ஒழுங்கு, குழுவாக வேலை செய்வது மற்றும் தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தை கற்றுக்கொள்வதற்கான வளர்ச்சியை நாம் காண்கிறோம். இந்த திரைப்படம் வீரர்கள் கொண்டு வரும் கடமை மற்றும் பொறுப்பின் உணர்வை வெளிப்படுத்துகிறது. கதை சொல்லுவதற்கான அணுகுமுறையில் மிகவும் கவர்ச்சிகரமான அம்சங்களில் ஒன்று. இந்த திரைப்படம் நாயகன் வெற்றியுடன் வெளிவருவதற்கான போர்க்கதை திரைப்படத்தின் பாரம்பரிய பாதையை பின்பற்றவில்லை. அதற்கு பதிலாக பார்வையாளர்கள் மேஜர் முகுந்த் வரதராஜனின் துக்ககரமான விதியை ஆரம்பத்திலிருந்தே அறிவார்கள். இந்த அறிவு கதைக்கு உணர்ச்சி ஆழத்தை சேர்க்கிறது. இது பார்வையாளர்களுக்கு ஒவ்வொரு தருணத்தையும் அதிக உணர்ச்சியுடன் அனுபவிக்க அனுமதிக்கிறது. முகுந்தின் நேரம் வரம்பானது. அவரது அன்பினர்களுடன் தொடர்பு மேலும் முக்கியமாக்குகிறது. திரைப்படத்தின் இனிமை கசப்பு குரல் ஆரம்பத்தில் நிறுவப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது. இது பார்வையாளர் தவிர்க்க எதிர்பார்க்கும் போது எதிர்பார்ப்பு பயத்தை உருவாக்குகிறது. கதை சொல்லலுக்கு இந்த அணுகுமுறை ஒரு துணிச்சலான தேர்வாகும். இது பயனளிக்கிறது. இது ஒரு சாதாரண செயல் திரைப்படத்தை வெற்றி. இது வாழ்க்கை, இழப்பு, தியாகத்தின் மீது ஒரு உணர்ச்சிகரமான ஆராய்ச்சியாக ஆகிறது. திரைப்படத்தின் உணர்ச்சி தாக்கம் நடிப்புகளால் மேலும் மேம்படுத்தப்படுகிறது. முகுந்தாக நடித்த சிவகார்த்திகின் செயல்திறன் நுணுக்கமான மற்றும் இதயத்தை தொடும் வகையில் உள்ளது. அவர் கடமையும் தனிப்பட்ட தியாகமும் கொண்ட ஒரு வீரனின் சிக்கல்களை பிடிக்கிறார். பிரிவு ஃபால் வெளியீட்டுக்குப் பிறகு பாக்ஸ் ஆபீஸில் வெற்றியை மிகுந்த உற்சாகத்துடன் மிகவும் கண்டுபிடித்தது. திறப்பு வாரத்தில் 50 கோடிகளை மீறி வருமானம் பெற்றது. இந்த வெற்றிக்கு பல காரணங்கள் உள்ளன. திரைப்படத்தின் சக்தி வாய்ந்த சந்தைப்படுத்தல் பிரச்சாரம் பார்வையாளர்களில் எதிர்பார்ப்பை உருவாக்குவதில் திறமையாக செயல்பட்டது. நேர்மறை வார்த்தைகள் அதன் வெற்றியில் முக்கியமான பங்கு வகித்தன. திரைப்படத்தின் உணர்ச்சி மையத்துடன் இணைந்த பார்வையாளர்களிடமிருந்து கிடைத்த நேர்மறை விமர்சனங்கள் மற்றும் பரிந்துரைகள் அதன் பிரபலத்திற்கு முக்கியமாக பங்களித்தன. மேலும் சிவகார்த்திகின் நட்சத்திர சக்தியால் திரைப்படம் பயனடைந்தது. அவர் பெரிய ரசிகர் கூட்டத்தை அனுபவிக்கிறார். அவரின் இருப்பு சந்தேகமின்றி பார்வையாளர்களின் பெரிய பகுதியை ஈர்த்தது. நாட்டுப்பற்று, தியாகம் மற்றும் போர் உண்மைகள் போன்ற தீமைகளை திரைப்படம் ஆராய்வது பார்வையாளர்களுடன் ஒத்திசைந்தது. இலக்கு பார்வையாளர்களுடன் தொடர்பு கொண்டது. இதன் அற்புதமான பாக்ஸ் ஆபீஸ் செயல்திறனில் இது தெளிவாக காணப்படுகிறது. பகுதி 5 வேகம் மற்றும் செயல்திறனை வழிநடத்துதல். பல அம்சங்களில் சிறந்து விளங்கும் இந்த திரைப்படம் முகுந்தின் கல்லூரி வாழ்க்கையை மையமாகக் கொண்ட ஆரம்ப காட்சிகளில் குறிப்பாக சில வேகமின்மைகளை சந்திக்கிறது. காதல் துணை கதை குறைவாக வளர்ந்ததாக உணரப்படுகிறது மற்றும் திரைப்படத்தின் குறைக்கிறது. இருப்பினும் முகுந்த் அதிகாரிகளின் பயிற்சி அகாடமியில் நுழைந்தவுடன் திரைப்படம் வேகத்தை பெறுகிறது. பயிற்சி மற்றும் அவரது இராணுவ கேரியரான் பின்னணி ஈர்க்கக்கூடியதும் நன்கு செயல்படுத்தப்பட்டதும் ஆகும். செயல்திறனின் அடிப்படையில் சிவகார்த்திகேயன் பாராட்டத்தக்க செயல்திறனை வழங்குகிறார். அவர் முகுந்தின் கேர்ஃப்ரீ மாணவராக இருந்து ஒழுங்கான சோல்டியராக மாறும் மாற்றத்தை திறமையாக காட்சிப்படுத்துகிறார். அவரது செயல்திறன் அதிக உணர்ச்சிமிக்க காட்சிகளில் பிரகாசிக்கிறது. முகுந்தின் காதலியான இந்துவாக நடித்த சாய் பல்லவியும் குறிப்பிடத்தக்க செயல்திறனை வழங்குகிறார். அவளது ஆதரவு மற்றும் புரிந்து கொள்ளும் துணையாக உள்ள விளக்கம் திரைப்படத்தின் உணர்ச்சி மையத்திற்கு ஆழத்தை சேர்க்கிறது. வேகமின்மைகள் இருந்தாலும் ஒரு ஈர்க்கக்கூடிய மற்றும் உணர்ச்சி மிக்க திரைப்பட அனுபவத்தை வழங்குகிறது. இது மேஜர் முகுந்த் வரதராஜனுக்கும் அவரை போன்ற வீரர்களால் செய்யப்பட்ட தியாகங்களுக்கு ஒரு பொருத்தமான அஞ்சலி.